Hi friends, welcome back to our channel TNPSC for Success. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்க கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நான் பாதியாக நான் வீடியோவாக போட போகிறேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டு தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையென்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: நிகழ்கால பெயரச்சம், இறந்தகால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். ஸோ இதுக்குண்டான விடை வந்து என்னென்னா எதிர்கால பெயரச்சம். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்த்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: ஏ நடந்தது, பி நடப்பது, சி நடப்பவை, டி நடந்தவன். ஸோ நட அப்படின்றதுக்கான வினையாளனையும் பெயர் வந்துட்டு நடந்தவன். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கணம், கானம் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: ஏ கூட்டம் பொன், பி வந்துட்டு பொன் கூட்டம், சி கூட்டம் காடு, டி வந்துட்டு காடு தோட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ, அதாவது கூட்டம் பொன், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. தாரணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: ஏ வந்துட்டு சூரியன் உலகம், பி வந்து கதிரவன் மதி, சி வந்துட்டு கடல் பூமி, டி வந்துட்டு பூமி உலகம். ஸோ தாரணி அப்படின்றதுக்கான இருபொருள் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, பூமி உலகம். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: ஏ பக்கப்பகுதி, பி கீழ்ப்பகுதி, சி நடுப்பகுதி, டி வந்துட்டு மேல் பகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி மேல் பகுதி, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. முரல், வகுளி, வாழை, வியாழம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4ல் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குண்டான ஆன்சரில் வந்துட்டு எது கரெக்ட் அப்படின்னா முரல், அதாவது ஆப்ஷன் ஏ, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கொஷின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக வந்துட்டு ஏ வந்துட்டு ப்ரீ சென்சார்ஷிப், பி வந்துட்டு பொசிஷன், சி வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன், டி வந்துட்டு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள்: உடைமை, முன்தணிக்கை, முனைமம், நீடனு போகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குண்டான விடை வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதில் வந்துட்டு நான் வந்து எதுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுதோ அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். மற்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பார்ட்டில் வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க பார்க்கலாம். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள்: ஜப்பான் மொழி, பி சீன மொழி, சி போர்த்துகீசிய மொழி, டி வந்துட்டு ஃப்ரெஞ்சு மொழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஃப்ரெஞ்சு மொழி, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: ஃபஸ்ட்டு வந்து சுக்கு, ரெண்டாவது திப்பிலி, மூணாவது வந்து கண்டங்கத்திரி, நாலாவது வந்துட்டு சிறுநாவற்பூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், இதில் வந்துட்டு மூணாவது கண்டங்கத்திரி, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. பாடலோடைய அந்த வரி பாருங்கள்: தூற்றின் கண் தூவிய வித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: பழமொழி 400, மூதுரை, நாலடியார், திருக்கடுகம். ஸோ ஆப்ஷன் டி திருக்கடுகம், இதுதான் வந்துட்டு இதனுடைய சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: ஏ வந்து ஓல், பி ஓலம், சி ஓலகம், டி வந்துட்டு ஓட்டோலக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஓல், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. பலா கூட்டல் அருமை, இது வந்து ஆப்ஷன் பாருங்கள்: ஏ பலா அருமை, பி வந்துட்டு பல அருமை, சி பலாவருமை, டி பலாப்பழம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பலா அருமை, இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள். இவங்க வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. 44, 45, 46 3 கேள்விக்கும். அந்த பேராகிராஃபில் வந்துட்டு இவங்க வந்து கொஷின் மாதிரி கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு இந்த பேராகிராஃப் நம்ம படித்தோம் அப்படின்னாலே வந்து இதுக்குண்டான விடைகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ வ.உ. சிதம்பரனார், இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கொஷின் பாருங்கள்.
வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு பாரதியார். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தமிழ், ஆங்கிலம். இது மூணுமே வந்துட்டு இந்த பேராகிராஃப் நம்ம படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆன்சர் தெரியும். ஸோ இது மூணுமே ஈஸி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான்மணிக்கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரோட இயற்பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான்மணிக்கடிகையை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா வந்துட்டு விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பிங்கிறது வந்து அவர் பிறந்த ஊர். ஸோ அப்போ நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாகனார். ஆப்ஷன் சி இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து மனமார விருந்தினரை உபசரியாதவர், பி வந்து பண்புடன் பழகாதவர், சி இரக்கமில்லாதவர், டி மேடைக்கு அஞ்சி செல்ல மாட்டாதவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி இரக்கமில்லாதவர். இதுதான் வந்துட்டு சரியான விடையாக இருக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஊர் பெயரோட வந்து மருவு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். தேவக்கோட்டை, கோவன்புத்தூர், பூந்தமல்லி, சோழநாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, அதாவது 3, 1, 4, 2 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அதாவது தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டைன்னு வரும், கோவன்புத்தூர் கோவை, பூந்தமல்லி பூனமல்லின்னு வரும், சோழநாடு சோநாடு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் பி இதுதான் வந்துட்டு சரியான விடையாக இருக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு கிளாசியர் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டான இது வந்து என்னென்னா பனிப்பாறை அப்படின்ட்டு தான் வரும். இதில் வந்து நம்மளுக்கு பனிப்பாறைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, பனியாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கேள்வி வந்துட்டு நம்ம பெண்டிங்கில் வச்சுக்கலாம். நம்ம ஆன்சர் கீ வரும்போது இதுக்குண்டான ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், மரபு தொடர் கேட்டிருக்காங்க. காட்டில் சிங்கம் கொடுத்து டேஸ் யானை டேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்கம் வந்து என்னென்னா முழங்கும், யானை வந்து பிளிரும். இது வந்து நம்ம சேனல்லே நம்ம மரபு தொடர்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உண்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு ரா இளங்குமரனார், பி வந்து அப்பாத்துரையார், சி தேவநேய பாவனார், டி வந்துட்டு சி லக்குவனார்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். இதுதான் வந்துட்டு சரியான விடை. இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே வந்துட்டு இதுக்கு உண்டான அடுத்த பார்ட்டுக்கு உண்டான ஆன்சர் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற ஆன்சர் கீ வந்துட்டு உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.